தமிழகத்திற்கு என பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்றும் தமிழகத்தில் பாஜக வளரவும் இல்லை என கோவில்பட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் பேசியுள்ளார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் தமிழகத்தை ஆளும் மக்களையும் தொண்டர்களையும் வைத்து களம் காணக்கூடிய ஒரே கட்சி அதிமுக என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் 9 முதலமைச்சர் ஆட்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இல்லை, இன்னைக்கு 9 முதலமைச்சர் குடும்பத்தில் யாராவது முதலமைச்சர். அவருக்கே என்ன நடக்குன்னு தெரியல. சட்டமன்றத்துக்கு வராது பாவம், அப்படின்னு முடிக்காது. யாராவது சேர்த்து கொடுத்தா அதை வச்சு படிக்காது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சிங்கமாக கடிச்சது இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அன்னைக்கு 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 12 நிமிஷம் பேசினாங்க. அதுக்கு பதில் மறுநாள் இந்த தொகுதியில் என்ன செஞ்சுக்கலாம், தீப்பிடி தொழிலுக்கு திறந்தேன். நான் தான் ஜிஎஸ்டி வரியை 18% நிதியமைச்சர்கிட்ட கூட்டு போய் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர் செய்ய வேண்டிய கடமை. ஆனா எடப்பாடியார் நீ இந்த தம்பி நான் அமைச்சர் அந்த டெல்லி கூட்டு போ, அங்க போய் சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த மாதிரி சொல்லுனாரு. சொன்னோம். அப்புறம் வந்தே எக்ஸ்பிரஸ் போடுச்சு. இப்போ வந்தே பாரத் நிற்காத மாதிரி முதல் நிக்கல போட்ட உடனே அன்னைக்கு அந்த அமைச்சர் வந்தார் பியூஷ் கோயல். வேலையில் வச்சு சொன்னேன், தூத்துக்குடியில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேலையில வச்சு சொன்னேன். ஏன்னா எங்கள் ஊர் பெரிய ஊருக்கு சொல்லணும் போட்டேன்னு சொன்ன உடனே நாகூர் போனக்குள்ள மறுநாள் நிப்பாட்டேன். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டை திப்பு சுல்தான் ரோட்டில் நடந்தது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன், மேட்டுப்பாளையம் தொகுதி MLA AK செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், வரும் MP தேர்தலில் அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும், 40 தொகுதிகளும் அதிமுக வெற்றி வாகையை சூடும் என்று தெரிவித்த அவர், மலைவாழ் மக்களுக்கு துரோகம் விளைவித்த MP ராசா தேர்தலில் நின்றால் இம்முறை ராசா கூஜா தூக்கி கொண்டு செல்வார் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். 8ஆம் தேதி நாங்கள் எச்சரிக்கையாக இருந்தோம். 7ஆம் தேதியும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தோம். கேட்டாங்க நீதிபதி, திமுக ஆட்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியது இல்லையா? இது என்னையா செக்ஷன் போட்டிருக்கீங்க? இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா? நடத்தலாம், அதற்காக நீங்கள் அனுமதியை தர வேண்டும், காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் உத்தரவு வழங்கினார் உயர்நீதிமன்றத்தில். இதை எதற்காக சொல்லுன்னா, பொய்யான வழக்கை போடுவதே அவருடைய வழக்கமாக இருக்கிறது. ஏன்னா சத்தியமங்கலத்தில் ஒரு பழக்கமாயிடுச்சு. மலைவாழ் மக்கள், ஏழைகள், எளியோர்கள் இருக்கின்ற இடத்தில் காவல்துறை எப்படி பணியாற்றுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை ஒட்டி அமமுக சார்பில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், O பன்னீர்செல்வம் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய O பன்னீர்செல்வம், தேனியில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் மாநில மாநாடு போன்று கூட்டம் நிரம்பி இருக்கிறது என்று தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் EPS நிற்க வைக்கும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் என்று கடுமையாக சாடினார். பதவியை பெற்று தந்த சின்னம்மா அவர்களுக்கு செஞ்ச துரோகம், TT சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல, அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி தேனியில் அமமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், 6 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய பழைய நண்பர் OPS இங்கு கலந்து கொண்டது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். அதிமுகவும் திமுகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று பேசிய அவர், OPS இருக்கையை மாற்றியதற்கு காரணம் பழனிசாமியும் ஸ்டாலினும் கூட்டணி வைத்ததுதான் என கடுமையாக விமர்சித்து பேசினார். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து நின்றாலும் மனதிலே ஒருவர் மீது ஒருவர் அன்போடு தான் நாங்கள் இருந்து வந்தோம். அதனால்தான் எல்லா வருத்தங்களையும் மறந்துவிட்டு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த துரோகிகளிடமிருந்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்களிடந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் நல்ல நோக்கத்தோடு மீண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நாங்கள் இருவரும் பிரிந்திருந்தோம். இன்று மீண்டும்
அம்மா என்கின்ற அந்த அன்பு சக்தி எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜயதரணி எம்எல்ஏ பாஜகவில் இணையப் போவதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. தற்போது அவர் பாஜகவில் இணைந்துள்ளார். இது விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய துரோகம். விளவங்கோடு தொகுதி மக்கள் அவரை 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து அழகு பார்த்தார்கள். இந்த தொகுதி மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமல்ல, பெரிய துரோகம் செய்துள்ளார் என்று கடுமையாக சாடினார். அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காட்டி அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவே ஆயிருக்க முடியாது. நம்ம 3வது முறை அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். ஸோ இது ஒரு பொய் சாக்கு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஏற்கனவே அவர் மாற்றுக் கட்சி போக வேண்டிய முடிவு எடுத்துவிட்டு இதுக்கான பொய்யான சாக்குகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவோ, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு கட்சி தான் மேலிடம் தான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். ஸோ கட்சி எடுத்த முடிவுக்கு பணிந்து போவதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு கடமையும் ஒரு தலைவருக்கு அழகு. அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இது காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, விளவங்கோடு மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஒரு பெரிய துரோகம் என்று சொல்லுவேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டத்தில் உள்ள நாமக்கல் கிளையின் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணியாணை மற்றும் கடந்த 25 ஆண்டுகளாக விபத்தில்லா பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு வெகுமதி வழங்கும் விழா நாமக்கல் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்று பணி ஆணை மற்றும் வெகுமதியை வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழகத்தில் நாளை முதல் மலைப்பகுதியில் கட்டணமில்லாத பயணம் செய்ய சேவை தொடங்கப்படும் என தெரிவித்தார். காலி பணியிடங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 750 பேருக்கு மேல் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் பணியாளை வழங்கப்பட்டிருக்கும். நம்முடைய சேலம் போக்குவரத்து கழகத்தில் இது 2வது முறை. எல்லா போக்குவரத்து கழகத்திலும் இப்பொழுது 2வது சுற்று வழங்குகின்ற அந்த நடவடிக்கை துவங்கி இருக்கிறது. இன்னும் காலி பணியிடம் இருக்கிறது என்பதை நிரப்புவதற்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பணி நியமன ஆணை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட ஜெயகிந்த்புரம் பகுதியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், பல்லடத்தில் வரும் 27ஆம் தேதி பெரிய லேகியம் விற்கப் போகிறேன். லஞ்சம், ஊழல், குடும்ப ஆட்சி எல்லாத்துக்கும் லேகியம் விற்கப் போகிறேன் என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாரை விமர்சித்து பேசினார். பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேகியம் விற்கிற மாதிரி ஊரூரா சுத்திட்டு இருக்கிறான். அண்ணே, லேகியம் தானே விற்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியம் விற்க போறோம். பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி, இது எல்லாத்துக்கும் லேகியம் 27ஆம் தேதி பல்லடத்துல விற்கிறோங்க ஐயா. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஜவஹர் நகர் பகுதியில் திருமங்கலம் நகராட்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளுக்கு கூடுதல் குடிநீர் வழங்குவதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2023-2024 கீழ் ரூபாய் 52.53 கோடி மதிப்பீட்டில் சோழவந்தான், முள்ளிப்பள்ளம், வைகையாற்று திட்டத்தினை புனரமைத்து கூடுதல் குடிநீர் வழங்குவதற்கான பணி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் அங்கு இத்திட்டத்திற்கான பிரம்மாண்ட குடிநீர் தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜையை நகராட்சி தலைவர் ரம்யா முத்துக்குமார் துவங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 5.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட பணிகளை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கண்டேயன் துவங்கி வைத்தார். கோவில்பட்டி ஊராட்சி உள்ள வெங்கடேசபுரம் கிராமத்தில் நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் 2.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியம் சிவஞானபுரத்தில் 1.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மார்தாண்டம்பட்டியில் 39.68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம், விளாத்திக்குளத்தில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சார் பதிவாளர் கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணி உள்ளிட்டவை துவங்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.